வணக்கம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பது மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், வழக்கறிஞர் விக்னேஷ்குமார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது நல்லது. உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க. இப்போ உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ்குமார், வழக்கறிஞராக இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில வந்து 2011ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து பயணிச்சுட்டு வரேன். முதல்ல வந்து அப்பா தான் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சாரு. அப்ப எனக்கு வெறும் 14 வயது தான். இப்போது 29 வயது நடக்கிறது. 14 வயது இருக்கப்ப நம்மளோட குடும்பம் வந்து தமிழ் தேசிய சிந்தனை, ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த குடும்பம். அவங்களுக்காக சிறு சிறு உதவிகளை இயக்கத்துக்கு செஞ்ச பணிகளை மேற்கொண்ட குடும்பம். அதனால நம்ம இயக்கம் மௌனிக்கப்பட்டப்போ வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு தேடலும் ஒரு தெளிவும் இல்லாமல் இருந்தப்பதான் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை துவங்கினாங்க. அது துவங்குறப்ப அப்பா தன்னை முன்கள பணியாளராக இணைச்சிக்கிட்டாங்க. கூட்டம் நடத்துறப்ப, இந்த அறுத்தறிவோம் மாதிரி மதுரையில நடத்துறப்ப, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பா முன்னின்று செஞ்சாங்க. அப்பாவை சார்ந்த குழுக்கள் எல்லா பேரும் சேர்ந்து. அந்த இணைப்புல நான் சின்ன பையன் போய் பார்க்கிறேன். ஆனா ஈழ அரசியல், ஈழ நிலைப்பாடு, அது ஒரு தமிழர் தாய நிலம், இதெல்லாம் வீட்டுல அதிகமா பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஈழ சம்பந்தமான புக்ஸ், வரைபடம் இதெல்லாம் வீட்டிலேயே இருந்துகிட்டே இருக்கும். சரி. அந்த உணர்வு நமக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. ஒரு விஷயம் காரணமின்றி, ஆனா அந்த விஷயம் நமக்கு பிடிக்கும். தலைவர் வந்து எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி. வீட்டுல ஒரு படம் இருந்தா அது ஒரு ஹீரோ மாதிரி. அப்ப இப்ப சினிமா முகத்துல இருக்கிற மாதிரி அப்ப அந்த வயசுல அவ்வளவுதானே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தலைவர் இயக்கம் அந்த மாதிரியான ஒரு சில சிந்தனைகள் நமக்கு ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு. நாம் தமிழர் இயக்கத்துல பயணிக்கிறப்ப இயக்கமா ஆனதுக்கு அப்புறம் வந்து செய்தி தொடர்பாளர் நிர்வாக கட்டமைப்புக்காக ஒவ்வொருத்தவங்களும் அப்பாயின்ட் பண்றாங்க. நான் சிறுவனா இருக்கேன். எல்லா விதத்துக்கும் செய்தி அனுப்பணும். அப்ப பட்டன் போன்ல தான் செய்தி அனுப்புற வசதி இருந்துச்சு 2011 காலகட்டத்துல. அந்த காலகட்டத்துல வந்து நாம் தமிழர் இயக்கத்தின் மதுரை மாவட்ட செய்தி தொடர்பாளரா என்னை நியமிச்சாங்க. அதுதான் என்னுடைய முதல் பணி இந்த இனத்திற்காக, நாம் தமிழருக்கான. அந்த பணி படிப்படியா உயர்ந்து மாணவர் பாசறை பொறுப்பாளரானேன். அதுக்கடுத்து வழக்கறிஞர் படித்தேன். இப்ப வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளராக இருந்தேன். இந்த பெரும் பயணத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னால் இயன்ற தலைமை சொல்லுகிற, கட்சி சொல்லுகிற அனைத்து வேலைகளையும் முன்னின்று செஞ்சு கொடுத்து, தலைமைக்கும் கட்சிக்கும் மிகவும் விசுவாசமாய் இருந்து, உண்மையும் நேர்மையுமாய் இருந்து, இதற்கான பரிசாதான் இந்த வேட்பாளர் தேர்வுல அண்ணனை தேர்வு பண்ணதுக்கான இதா பார்க்கிறேன். நான் இந்த இடத்த கேட்டு பெறல. இந்த இடம் அண்ணன் சொல்லி இந்த இடம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப அண்ணன் வந்து ஒரு விஷயத்த நம்புறாரு. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாவும் உறுதியாவும் சமரசம் இல்லாம சண்டை போட்டு இந்த மேற்கு தொகுதியில வெற்றியை தேடி தரணும்ன்றதுதான் என்னோட இலக்கு. அதுக்கான வேலையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. அருமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நீங்க வந்து மதுரை மேற்கு தொகுதியில போட்டிடுறீங்க. உங்களுக்கு எதிரணியில இருக்கிறது வந்து ரொம்ப நன்கு அறியப்பட்ட ஒரு வேட்பாளர். அதிமுகவில் இருந்து பார்க்குறேன். கொஞ்சம் கடினமான களமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்க தொகுதியில் இப்ப எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, எங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு. எல்லார் தொகுதியிலையும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இந்த குறிப்பா சொல்ல போனா இந்த கனிம வளம், இந்த மாதிரியான வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் இதை வந்து நீங்க எந்த வகையில வந்து அதை கட்டுப்படுத்தி அதை வந்து நம்ம மீட்டு எடுக்க போறீங்க? அதாவது மிந்தி ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த சூழல் எப்படின்னா, ஒரு போர், ஒரு படையெடுப்பு பண்ணி ஒரு நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பாங்க, ஒரு வளங்களை வந்து அடையாளங்களை அடிப்பாங்க, வைப்பாங்க. ஆனா இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் வந்து இங்க அரசியலமைப்புன்னு ஒண்ணு உருவாயிருச்சு, மக்களாட்சின்ற ஒரு பின்பம் உருவாயிருச்சு. இங்க கொள்ளையடிக்கிறதுக்கும் சரி, தப்பு பண்றதுக்கும் சரி, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது மக்களாகிய நாம தான்.
நம்ம வாக்கு செலுத்தி தான் அந்த இடத்துல, அந்த அதிகாரத்துல அவங்கள உட்கார வைக்கிறோம். அந்த வாக்கின் வலிமை தெரியாததுனால தான் மக்கள் வந்து உண்மை. தவறானவங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. அந்த வாக்கு செலுத்துறவங்க, அவங்க தவறு பண்றதுக்கு நம்ம தான் காரணமா இருக்கோம். இன்னொன்னு, எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு ஆன் ரெக்கார்ட் ஆக்கிடுறாங்க. அதாவது பெர்மிஷனோட தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ம். கல்குவாரி எடுக்கிறோமா, பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆத்து மண் எடுக்கிறோமா, விவசாய பயன்பாட்டுக்காக கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். வட்டாட்சியர் ஒரு 30 நாள் அனுமதி குடுத்திருக்காரு. மண்பானை செய்றதுக்கு ஆத்து மண்ண பயன்படுத்திக்கலாம். இந்த மாரியான அனுமதிகள வயலேஷன் பண்றாங்க. அதாவது ஒரே ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற ஒரு ஆர்டர் காப்பிய வாங்கிட்டு, அவங்க 3 அடி தான் எடுக்கணும்னு உத்தரவு இருக்கும். ஆனா 30 அடிக்குலருந்து 50 அடி குறையாம எடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல 100 அடி வரைக்கும் கூட ஆமா. எடுத்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மைதான். ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் தான் அவன எடுக்க வைக்குது. அந்த வயலேஷன மானிட்டர் பண்ற ஒரு சிஸ்டமே இங்க கிடையாது. கவர்மெண்ட்டே ஒரு எடுக்க வைக்குதுன்னா, அது எப்படி வயலேஷன மானிட்டர் பண்ணுவாங்க அவங்க? கவர்மெண்ட்டே அதுதான். எடுக்குதுல்ல. கவர்மெண்ட் வந்து எதுக்காகன்னா, விவசாய பயன்பாட்டுக்காகவும், கரெக்ட். மண்பானை செய்றதுக்காகவும், இது போன்ற விஷயத்துக்காக மட்டும் தான் மண் எடுக்கலாம் அப்படின்ற உத்தரவு குடுக்குது. ஆனா, இவங்க 30 அடி வரைக்கும் 3 அடி தான் அள்ளணுன்றாங்க. ஆனா, இவங்க 30 அடி வரைக்கும் அள்ளி ம். விக்கிறாங்க. இது ரிலேட்டடா அப்ப பார்க்கிறப்ப, நம்ப வழக்கறிஞர் பாசறையில இருக்கிறதுனால நம்ம பொதுநல வழக்குகள் நெறைய போட்டிருக்கோம். இது ரிலேட்டடா. போட்டு சரிதான். 2, 3 அதிகாரிகள சஸ்பெண்ட் வாங்க வச்சிருக்கோம். உரிய ஆய்வு பண்ணணும்னு இருக்கோம். மண்ணு கடத்துறவங்க மீது குண்டாஸ் வழக்கு பதிவு பண்ணணுன்ற உத்தரவு எங்க அலுவலகம் தான் வாங்கி குடுத்துச்சு. அதனால இயற்கை வளங்கள பேணி காக்கிற விஷயத்த வந்து தனிநபராவும் சரி, ஒரு வழக்கறிஞராவும் சரி, கட்சியில இருக்கிற பிரதிநிதியாவும் சரி, இந்த களத்துல வந்து சமரசம் இல்லாம சண்டை போடுறேன். எங்க மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில வந்து கபாலீஸ்வரின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும். ஆத்துல மலையில மண் அள்ளுறாங்கன்னு சொல்லி, கையோட நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் பிடிச்சு குடுக்குறோம். அந்த மண் அள்ளுறவங்கள. இரவு ம். நேரம் ம். அதிகாலை 2 மணி போல. காலையில காவல் ஆய்வாளர் வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு, நைட்டு நாங்க ஒரு வண்டி பிடிச்சு குடுக்குறோம். அந்த வண்டிய காட்டாம, பழைய வண்டி ஒரு வண்டிய காட்டுறாங்க. அந்த அந்த வண்டி வண்டி யாருக்கோ சொந்தமானது. அந்த வண்டி யாருக்கோ சொந்தமான இன்னொன்னு அந்த வண்டி வந்து டோ பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. வண்டியில இன்ஜினே கிடையாது. இத வந்து நாங்க கேட்கிறப்ப, அதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன அரசு அதிகாரியா? நான் உயர் அதிகாரிக்கு தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லன்னாங்க. அவருக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு, அவங்கள டிஸ்மிஸல் ஆர்டர் வாங்கி குடுத்து, இப்ப வந்து அருமை, சஸ்பெண்ட் ஆகி ராமநாதபுரத்துல டிராபிக்ல இருக்காங்க. அருமை, அருமை. இதெல்லாம் மக்களுக்கு நீங்க கொண்டு செல்லணும் எப்படியாவது. ஆமா. நீங்க இது இந்த மாரி மாரி பண்ணியிருக்கீங்க விஷயங்கள நம்ம உங்க சொல்லி தொகுதி குடுக்கணும். மக்களுக்கு. நான் வந்து சராசரியா எனக்கு என்ன இதுல என் தொகுதியில எனக்கு என்ன பிளஸ்ன்னா, நான் நன்கு அறியப்பட்ட முகம். இந்த மண்ணின் மகன். என் தொகுதியிலேயே நான் படிச்சேன். அந்த தொகுதியிலே தான் வாழ்ந்திருக்கேன். என் ம். குடும்பம், உறவு, நண்பர்கள் எல்லாமே இதே தொகுதி தான். அருமை, அருமை. அதனால இந்த தொகுதின்றது எனக்கு அத்துப்படி. சரி. அதனால அடுத்தவங்க கிட்ட இது என்ன பிரச்சனை இருக்கு? இதுல இன்ச் பை இங்க என்ன பிரச்சனை இருக்கு? அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க தேவையில்ல. ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யாம தான் நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். ஆமா. அதனால சோ உங்களுக்கு இந்த உள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லா தெரியும். அதனால ஆமாமா. வந்து இன் டெப்த்தா தெரியும். ஆமா. ம். அருமை, அருமை, அருமை. ரொம்ப நல்லது. ஆம், இப்போ அ போன தேர்தலுக்கும், இந்த தேர்தலுக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன ஒரு மாற்றம் நாம் தமிழர் கட்சியில இருந்து இருக்குது, அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி மக்கள் வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிய வந்து வரவேற்கிறாங்க? போன தேர்தலுக்கும், இந்த தேர்தலுக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற கொடுமைகள்லாம் பார்க்கும்போது, திமுக பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்க்கும்போது, அ நம்ம அண்ணா சொல்ற மாரி தான். பேய்க்கு பயந்து பூதத்துக்கும், பூதத்துக்கு பயந்து பேய்க்கும் மக்கள் வாக்களிச்சுட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இல்லையா? சோ அதையே வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட பார்வையில அது சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி எப்பயுமே வந்து வளர்ச்சிய நோக்கி தான் போய்க்கிட்டே இருக்கு. எப்பயுமே இந்த ம். வளர்ச்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கு சீரானதாவும் இருக்கும், சிறப்பானதாவும் இருக்கும். ஒரு கட்டத்துல அப்நார்மலா நம்ம வளர்ந்து அதிகாரத்த அடைஞ்சுட்டாலும், அந்த அதிகாரத்த நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள நம்மளால செய்ய முடியாம போயிரும். ஏன்னா, நமக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது அரசியலுல. நம்ப ஆளுமை மிக்க நபராவும் ஆகணும். இன்னொன்னு செல்வந்தராவும் ஆகணும்.
ஏன்னா நம்ம சித்தாந்தம் நம்ம இந்த களத்துல எல்லா வித்தையுமே நம்ம எதிர்க்கிறோம். இங்க உண்மைதான். இருக்கிற இந்த அரசியல்ன்ற ஸ்ட்ரக்சருக்கே நமக்கு வெளியில நின்று நம்ம பேசுறோம். உயிர்மை நேயம் பேசுறோம், மக்கள் நேயத்தை பேசுறோம், எது அரசியல்னு கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இதோட ப்ராசஸ் வந்து தலைமுறைக்கான அரசியல். அடுத்த தலைமுறைக்கான அரசியல்ன்றப்போ வந்து ஒரு தலைமுறையே சீர்கெட்டு போச்சு. அந்த தலைமுறைய நம்ம கைவிட்டுட்டு அடுத்த வர இளைஞர் கூட்டத்த நம்ம கையில எடுக்கணும். அதுக்கான விஷயத்த தான் அண்ணே ஃபாலோ பண்ணாரு. அண்ணே சொல்ற காரணம் வந்து அண்ணே வந்து என்னுடைய 2016 தேர்தல் காலகட்டத்துல வந்து என்னோட எம்பி, எம்எல்ஏ எல்லா பேரும் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் வெறும் கல்லூரியில தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வேட்பாளரா வந்து இந்த களத்துல நிக்கிறேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்ப அவர் ஐடியாலஜின்றது ஒரு லாங் விஷனா இருக்கு. அந்த லாங் விஷன்ல டிராவல் பண்றதுக்கான மெச்சூரிட்டியும் அரசியல் படுத்தப்பட்ட நபர்களும் தான் நமக்கு இங்க தேவை. இந்த அரசியல் படுத்தப்பட்ட நபர்கள் தான் அதிகாரத்துக்கு போறப்ப நாம் தமிழர் கட்சியின் நோக்கங்களையும் அதோடைய கொள்கைகளையும் உறுதித்தன்மையோட நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த ஆட்சி அமைக்கிறப்ப. இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை நீர்த்து போக செய்யறதுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு களத்துல வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா எல்லா விதத்தையும் இந்த கொள்கை, இந்த கோட்பாடு ஓவர் கம் பண்ணி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு அண்ணனின் உழைப்பு, மற்ற கட்சியினர் உழைப்பு, நம்ம கட்சியோட உழைப்புன்னு அளப்பரியது. அளப்பரியது. இதெல்லாம் தாண்டி தான் சக்திக்கு மீறி இங்க களத்துல நின்று வேலை பார்க்கறாங்க. கண்டிப்பா. இப்ப ஒரு வேட்பாளரா நான் வேலை பார்க்கிறேன்னா, அதுல ஒரு சுயநலம் கூட இருக்குன்னு சொல்லலாம். நான் எனக்காக வேலை பார்க்கிறேன். என்னைய தெரியப்படுத்துறதுக்காக வேலை பார்க்கிறேன். கட்சியை கோட்பாடு ஆனா என்னை விட என்னுடைய பொறுப்பாளர்கள் களத்தில் நின்று எனக்கு ஒருபடி மேலதான் வேலை பார்க்கறாங்க. எல்லாருமே நமக்காக தான் வேலை பார்க்கிறோம். இப்போ அவ்வளவு கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம எல்லாரும் எடுத்து போராடியே ஆக வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டு இந்த விட்டோம். இந்த இந்த புரிதல் வந்து இப்பதான் நமக்கு உருவாயிருக்கு. ஆமா. இந்த அதிகாரம் இந்த தடவை நம்ம வெல்லலைன்னா ரொம்ப சிக்கலாயிரும். இன்னும் பின்னடைவை நோக்கி போயிரும். அதனால முந்தி தள்ளி நம்ம முன்னேறணும் அப்படின்ற விஷயம் எல்லா பேருக்குமே தோணி களத்துல எல்லா பேருமே ஏதோ ஒரு ஆற்றலை பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான உத்வேகமா இருக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு நமக்கு இங்க களத்துல இருக்கிறப்ப பாக்குறப்ப நமக்கு பேராதரவு தான் இருக்கு. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஓட்டுகள் பிரியும் வைக்கும்ன்றாங்க. அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன் பர்சனலா என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா, நான் 2024 வரைக்கும் நம்ம கட்சியில பார்த்த எல்லா பேரையும் அண்ணன்கள் தான் அழைச்சிருக்கேன். ஏன்னா எல்லா பேருமே வயதில் என்னை மூத்தவர்களா தான் இருக்காங்க. அப்ப எனக்கு 27 வயது இருக்கும். நான் அண்ணேன்னு மட்டும்தான் அதிகப்படியா அழைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு வருஷம் இடைப்பட்ட வருஷம், இன்னைக்கு 26. நான் தம்பி அண்ணன்கள்னு சொல்லி எத்தனை பேர்த்த அழைக்கிறேனோ அதுல சரி பாதி இன்னைக்கு தம்பிகள்னு அழைக்கிறேன். அத்தனை தம்பிகள் களத்துல வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். உண்மைதான். இதுல ஏன் அவங்க வெறுத்து போய் வராங்கன்னா, இந்த அரசியல் பிடிக்காம இந்த அரசியலை வேறெடுத்து ஒதுங்கி போனவங்க இளைஞர் கூட்டம் இன்னும் தமிழர் அரசியல் அந்த கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு ஏகப்பட்ட தம்பிகள் வராங்க. அவங்கள அரவணைச்சு அரசியல் படுத்தி களத்துல நிக்க வச்சுட்டாவே போதும், நம்ம வென்றதுக்கான சமாளம் தான். உண்மைதான். இப்போ மற்ற கட்சியில இருக்கிற இந்த மாதிரி தம்பிகளும் வந்து அவங்களும் பக்குவப்படணும். நிறைய வந்து வந்து ஆரவாரமா பண்றது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இப்ப கூட ஒரு இப்ப ரீசெண்டா விஜய் மீட்டிங்ல நடந்த அந்த இதுல வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் பக்குவமா நடக்கணும். இல்ல நம்ம அதுல எனக்கு ஒரு சின்ன கருத்தே இருக்குண்ணா. இப்ப நம்ம எல்லாருமே படத்துக்கு போறோம்னா எல்லா பேரும் விசில் அடிச்சு டான்ஸ் ஆடுறோமா? உண்மைதான். இல்லையா? ஒரு கோவிலுக்கு போறோம், எல்லா பேருக்குமா சாமி வருது? உண்மைதான். அது மாதிரி அவங்க அப் நார்மலாவே இருக்காங்க. அதாவது தியேட்டருக்குள்ள பண்ற விஷயத்த ரோட்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு அனுமதி, ஒரு வீலிங் பண்றது, விசில் அடிக்கிறது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்றது, இதுக்கு அவங்க ஒரு இடத்த இவங்க எல்லா பேரும் ஒரு குமியறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. சரி. வீட்டுல ஒழுங்கா படிக்கலன்னா ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவேன்னு சொல்லுவாங்கல்ல. ஹாஸ்டல்ல சேர்ந்தா திருந்திடுவானா பையன்? இது மாதிரி 100 பேர் இருக்கு, 100 சேட்டக்காரன் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துதான் ஹாஸ்டல். இந்த 100 பேர்த்த கண்காணிக்கிறதுக்கு 10 வாத்தியார் பத்தாதே. அதே கூட்டம் தான் இப்ப ஒரு மைண்டும் வித்தியாசமா யோசிக்குது. கரெக்ட், உண்மைதான். அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எவ்வளவு தூரம் நம்ம மக்கள் கிட்ட
விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு ஓட்டுக்கு காசு குடுக்குறாங்க. இப்ப 2000, 3000 குடுக்குறாங்க. இப்ப தேர்தல் நேரத்துல வந்து நெறைய ம் தென் என்ன இருக்கிற லிமிட்ட விட தாண்டி நெறைய குடுக்க போறாங்க. அது நமக்கு தெரியுது. கண்கூடா தெரியுது. ஸோ இதையும் தாண்டி மக்கள் வந்து எதுக்காக இவன் காசு குடுக்குறான் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கா நம்ம மக்கள்கிட்ட? மக்களுக்கான அதாவது இவன் வந்து மக்களையவே ஒரு 3, 4 வகைப்பாடா வச்சிருக்காங்கண்ணா இந்த அரசியல்வாதிகள். ம். எப்படி பார்க்குறாங்கன்னா, அடித்தட்டு மக்கள்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்கண்ணா. பரம்பரை ஓட்டுன்னு ஒருத்தவங்கள வச்சிருக்காங்கண்ணா. மேம்பட்ட மக்கள்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்கண்ணா. மேம்பட்ட மக்கள்ட்ட இவங்க எதுவுமே போறதே இல்ல. இந்த பணம் குடுக்குற விஷயம் இதெல்லாம் செய்றதே கிடையாது. ம். அவங்கள வந்து ஓட்டு போட வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ம். மேந்தட்டு மக்கள் ஓட்டு போட்டா யாருக்காவது போடுவாங்க. உங்கள ஓட்டு போட அவங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அதனால போடுறது. இந்த அடித்தட்டு மக்கள் தான் இவங்களோட கோலா இருக்குண்ணா. ம். 50 பேத்துக்கு ஒரு நபர நியமிச்சு, ம். 50 பேத்துக்கான தேவைகளுக்கு பூர்த்தி பண்றதுக்காக அப்பப்ப பணம் குடுத்து, நல்லது கெட்டத பார்த்து வச்சுட்டு பண்றாங்க. இந்த மக்களுக்குமே ஒரு சிந்தனை இல்லாம இருக்கு. 4 1/2 வருஷம் அவன் ஆட்சியில பார்த்ததே இல்ல அவங்கள. கடைசி 6 மாசம் ஒரு டிஃபன் பாக்ஸையோ, ஒரு சாப்பாடு கேரியர தூக்கிட்டு வந்தா, இவங்க கடவுளா பார்க்குறாங்க. ம். இந்த ஏழ்மை, வறுமை காரணத்த பிரதானமா வச்சுக்கிறாங்க. இந்த ஏழ்மை வறுமைய பயன்படுத்தி, அவன் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காக டாஸ்மார்க்க வச்சுடுறாங்க. உண்மதான். அவன் ஒரு மாரி இவங்க ட்ரெண்டுக்கு அவன செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ம். அவங்களால ஒரு நார்மலைஸ்ட் ஆயி, நம்ம ஏன் இந்த பிரச்சனையில இருக்கோம்? அப்படின்ற அந்த சிந்தனைக்குள்ளேயே வராத அளவுக்கு அவங்கள கரெக்ட்டா மானிட்டர் பண்ணி, அப்படியே மாரி அந்த நீரோட்டத்துல ஆறு எப்படி கரெக்ட்டா அதோட வழித்தடத்துல போற மாரியே, இவங்க தான் அவங்கள ஆப்பரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளோட பிழை தான் இது. இத ம். வந்து மக்கள் உணரணும்னா எஜுகேட் ஆகணும் மக்கள். உண்மதான். இந்த மக்கள எஜுகேட் பண்ண வேண்டியது தான் நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ். அதாவது இப்ப நாம் தமிழர் கட்சியில நாங்க இப்ப என்ன ஒரு ஸ்கீம் எடுத்தோம்னா, அண்ணனை வேட்பாளரா அறிவிச்சதிலிருந்து டில் நவ் வரைக்கும் நாங்க பெட்டிஷன்ஸ் மண்டே பெட்டிஷன்ஸ் குடுத்துருவோம்ண்ணா. ம். கலெக்டர் ஆபீஸ்ல போய். அந்த ம். பெட்டிஷன் கிரீவன்ஸ சரியா ஃபாலோ பண்ணி, ம். கவர்ன்மென்ட்ட ரெட்டிஃபிகேஷன் வாங்கி டிமாண்ட் பண்ணி, ம். அந்த பிரச்சனைய வந்து கியூர் பண்ணி குடுப்போம் பப்ளிக். ம். இதுவரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 60 பிரச்சனைகளுக்கு எங்க தொகுதிக்கு மனு குடுத்து, ம். 45 பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்ட குடுத்துருக்கோம்ண்ணா. அரும, அரும. இப்படி குடுக்குறப்ப வந்து மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த என்டையர் பாலிடிக்ஸ்மே புரியல. ம். நம்ம தமிழ் தேசியம், நம்ம இந்த விஷயம், இது எல்லாமே கனெக்ட் ஆகாம இருந்தா கூட, ம். அவங்க ஏரியால சாக்கடை அடைச்சிருக்கு. ஆமா. யாரும் எடுத்து குடுக்கல. நாம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியல. இந்த ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சு குடுச்சு. இந்த எரிய வச்சது இவங்கப்பா. அவ்வளவுதான். ம். இந்த மாரி அடித்தட்டு மக்கள் தான் இவங்களோட கோல். இவங்களுக்கு 500, 1000 இவங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. இவங்க டெய்லி வேலைக்கு போவாங்க, வருவாங்க. அவங்க வீட்டுக்கும், வீட்டு வாசல்லயே இருக்கிற பிரச்சனைய பத்தி மட்டும் தான் சிந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைய நம்ம கையில எடுத்து மக்கள் அரசியல் பண்ணி, அவங்களுக்கிட்ட நெருக்கமா நிக்கிறப்ப தான், நம்ப அவங்களோட ஒன்றிணைவோம். இப்ப நாளைக்கு நம்ம ஓட்டு கேட்க போறப்ப கூட, அவங்க எல்லா விஷயத்தையும் தவிர்த்தாலும், "ஏக்கா இந்த ஏரியால இப்ப சாக்கடை அடைச்சதுலக்கா 3 மாசத்துக்கு முன்னாடி, நாங்க தாங்க சரி பண்ணி குடுத்தோம்." "ஆமா தம்பி" அப்படின்னுவாங்க. அது மாரியான விஷயங்கள மெனக்கெடுத்து, இப்ப வாரம் அத ஒரு வேலையாவே செஞ்சு இப்ப கூடுதலமா வழக்கறிஞரா இருக்கிறதுனால, ம். யார்ட்ட எப்படி அணுகணும்? யாருக்கு அணுகணும். புகார் அளிக்கணும்? ம். இந்த மாரியான விஷயங்கள் கூட நமக்கு தெரியறதுனால, அது கொஞ்சம் கை குடுக்குது இந்த தளத்துல எனக்கு. உண்மைதான். பிரச்சனைகளையும் அவங்களே கொடுத்து, பிரச்சனைகளையும் அவங்களே தீர்த்து வைக்கும்போது, அவங்க என்னமோ பிரச்சனைய வந்து நம்மகிட்ட பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, மத்தவங்கள வந்து காசு குடுக்கறது வழியா அத வந்து அனுகூலமாக்க பாக்குறாங்க. அத வந்து நீங்க சொன்ன மாதிரி அத வந்து சரி பண்ண பாக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். நீங்க சொன்ன மாதிரி படிப்பு, இதுதான் வந்து அத வந்து சரி பண்ண முடியும். பாக்கலாம். அ உங்களுக்கு வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.